வணக்கம். நம்ம இன்னைக்கு பார்க்க போகிற டாபிக் என்சிஆர்டி சிலபஸ் கிளாஸ் 3 ஹிந்தி சாப்டர் நம்பர் 17 போல்னே வாலி மாந்த். போல்னேனா டாக்கிங், மாந்த்னா கேவ். த டாக்கிங் கேவ், பேசும் குகை. சுனே கஹானி, கதை கேளுங்க. एक जंगल में करणकर नाम का एक सिंह रहता था. ஒரு ஃபாரஸ்ட், ஜங்கிள் மீன்ஸ் ஃபாரஸ்ட்டில் வந்து பார்த்திங்கன்னா கரண்கர் அப்படின்ற நேம் இருக்கு. ஒரு சிங்கனா லயன் வந்து வாழ்ந்துட்டு இருக்கு. ஒரு காட்டில் வந்து பார்த்திங்கன்னா கரண்கர்னு பேர் உள்ள ஒரு சிங்கம் வந்து வாழ்ந்துட்டு இருக்கு. ஒன்ஸ் அப்பான் எ டைம் இன் எ ஜங்கிள் தேர் lived a lion named கரண்கர். एक दिन उसे बहुत भूख लगी. एक दिन ना one day, बहुत भूखना வெரி ஹங்க்ரி, ரொம்ப பசியோட இருக்கு. ஒரு நாள் அது வந்து ரொம்ப பசியோட இருக்கு. one day he felt very hungry. वह आहार की खोज में पूरे जंगल में घूमता रहा. ஆஹார்னா ஃபுட்டு, கோஜ்னா சர்ச் பண்ணிட்டு தேடிட்டு வந்து பார்த்திங்கன்னா பூரே ஜங்கிள் ஃபுல்லாக காட்டையுமே வந்து கூம்தானா சுற்றி வருது, ரோமிங் அரவுண்டு. சாப்பாடு தேடி அந்த ஃபுல் காட்டையுமே வந்து பார்த்திங்கன்னா சுற்றி வருது. He roamed around the jungle in search of food. पर एक चूहा तक हाथ नहीं लगा. ஆனால் அதுக்கு வந்துட்டு ஒரு சின்ன ஒரு எலி கூட அதுக்கு வந்து கையில் கிடைக்கவே இல்லை. ஜூஹானா மவுஸ், rat. But he could not find even a single mouse. इस खोज में ही शाम हो गई. இந்த மாதிரி தேடி தேடி வந்து பார்த்திங்கன்னா ஷாம்னா என்னென்னா ஈவினிங்கே வந்து வந்துருச்சு. As the search continued, it became evening. अंधेरा हो रहा था. अंधेरा means darkness, இருட்டவும் ஆரம்பிச்சிடுச்சு. It was getting dark. इसी समय उसे एक मांद दिखाई थी. இந்த சமயத்தில் வந்து பார்த்திங்கன்னா ஒரு மாந்து, கேவ், குகையை வந்து பார்க்குது, டென்னை வந்து பார்க்குது. At that time he saw a den. रात काटने के लिए वह उसी में घुस गया. ராத்துக்குனா நைட்டு, காட்னேனா ஸ்பெண்ட் பண்ணுறதுக்காக, இரவை வந்து அந்த இடத்துல கழிக்கலான்னு சொல்லி அதுக்குள்ளே என்டர் ஆகுது. He entered it to spend the night. அந்த இடத்துல நைட்லாம் வந்து இருக்கலான்னு சொல்லி அதுக்குள்ளே போகுது. உஸ் மாந்த் மே குஸ்கர் சோச்சா, உஸ்னே சோச்சா. அந்த மாந்துக்குள்ளே என்டர் ஆகும்போது, குஸ்கர்னா என்டர் ஆகும்போது வந்து பார்த்திங்கன்னா அது வந்து திங்க் பண்ணுது. சோச்சா மீன்ஸ் திங்கிங். என்ன திங்க் பண்ணுதுன்னா, इसमें कोई ना कोई पशु तो रहता ही होगा. இந்த இடத்துல ஏதோ ஒரு அனிமல் வந்து இந்த குகைக்குள்ளே வாழ்ந்துட்டு இருக்கு அப்படின்னு சொல்லி திங்க் பண்ணுது. Entering the den, he thought there must be some animals living in this den. जब वह विश्राम करने के लिए समय घुसेगा, मैं उस தபோஜ் லூங்கா. அந்த மாதிரி வந்து நான் இங்கே ரெஸ்ட் எடுத்துகிட்டு இருக்கும் போது அது உள்ளே என்டர் ஆச்சுன்னா, விஷ்ரம் மீன்ஸ் ரெஸ்ட்டு, குசேகானா என்டர் ஆச்சுன்னா நான் வந்துட்டு அது தபோஜ் மீன்ஸ் கேட்சிங், அது வந்து கேட்ச் பண்ணி சாப்பிட்ருவேன் அப்படின்ற மாதிரி திங்க் பண்ணுது. இந்த இடத்துல நான் வந்து ரெஸ்ட் எடுத்துகிட்டு இருக்கும் போது அது உள்ளே என்டர் ஆச்சுன்னா அதை வந்து நான் கேட்ச் பண்ணிவிடுவேன் அப்படின்னு சொல்லிட்டு அது திங்க் பண்ணுது. When it comes to rest here, I will catch it and thinking this he hid himself. அந்த மாதிரி நினச்சி என்ன பண்ணுது, அதை வந்து ஒளிச்சு வச்சுருக்குது. यह सोचकर, இதை திங்க் பண்ணிட்டே என்ன பண்ணுதுன்னா, வகு உஸ் மாந்துமே ஏக் ஓர் சிப் பைட்டாத்தா. இந்த மாதிரி அதை திங்க் பண்ணிட்டே என்ன பண்ணுது, அந்த மாந்து குகையில் வந்து பார்த்திங்கன்னா ஒரு ஓரமாக, ஏக் ஓர்னா ஒரு ஓரமாக வந்துட்டு சிப்கர் பைட்டாத்தா ஒளிஞ்சு உட்காந்துக்குது. He hid himself in one corner of the den.
उस मांद में ततिबुच नाम का एक सियार रहता करता था. இந்த டென்னில் வந்து பார்த்திங்கன்னா தத்திபுச்சுன்றது அந்த சிஹார் ஜாக்கலோடைய நேம். சிஹார் மீன்ஸ் ஜாக்கல், நரி. அந்த ஜாக்கல் வந்து அதோடைய பேர் வந்து பார்த்திங்கன்னா தத்திபுச். அந்த நரி தான் இந்த குகையில் வந்து வாழ்ந்துட்டு இருக்கு. A jackal named Tatipuch lived in that den. वह मांद की ओर आ रहा था. அது வந்து அந்த மாந்து கிட்ட வந்து வருது, அதாவது குகை கிட்ட வந்து வருது. He was coming towards the den. मांद के द्वार पर आकर उसने देखा तो उसे सिंह के लिए पैरों के चिन्ह दिखाई दिए. அந்த மாதிரி அந்த மாந்து கிட்ட வந்து வரும்போது வந்து பார்த்திங்கன்னா துவார் மீன்ஸ் என்னென்னா அதோடைய என்ட்ரன்ஸில் வந்து பார்த்திங்கன்னா சிங்க கே பேரோங், சிங்கத்தோடைய கால் முத்திரை, சின்கன்னா முத்திரை, சிங்கத்தோடைய கால் முத்திரை பாத சுவடை வந்து பார்க்குது, ஃபுட் பிரிண்ட்டை வந்து அது பார்க்குது. He saw the lion footprint in towards the den. அந்த சிங்கத்தோட குகையை நோக்கி அந்த காலடி வந்து போயிருக்கிறத பார்க்குது. பர் லவுட்னே நஹி தே, ஆனால் அது வந்து பார்த்திங்கன்னா திரும்ப வந்த மாதிரி தெரியல. இட் டஸ் நாட் ரிட்டர்ன் ஃபுட் பிரிண்ட் பட் தேர் வேர் நோ ரிட்டர்ன் ஃபுட் பிரிண்ட். திரும்ப வந்த மாதிரி எந்த ஒரு ஃபுட் பிரிண்ட்டும் வந்து தெரியல. उसने सोचा हे भगवान आज तो मेरे ज्ञान पर ही आप बनी. அது வந்து என்ன திங்க் பண்ணுச்சுன்னா உஸ்னே சோச்சா, அது வந்து திங்க் பண்ணுச்சு. ஹே பகவான், ஓ கடவுளே, ஹோ காட் அப்படின்னு சொல்லி திங்க் பண்ணுது. என்னுடைய உயிர் வந்து இன்றைக்கி மேரே ஜான் அப்படின்னா என்னுடைய லைஃப் வந்து இன்றைக்கி ரொம்ப டேஞ்சரில் இருக்குது அப்படின்னு சொல்லி திங்க் பண்ணுது. He thought, oh God, today my life is in danger. इसके भीतर अवश्य कोई सिंह गुस्सा बैठा था. இதுக்கு வந்து பார்த்திங்கன்னா பீத்தர் மீன்ஸ் இன்சைடு, உள்ளே வந்துட்டு கண்டிப்பாக சிங்கம் இருக்கா இல்லையான்னு சொல்லி தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு சொல்லி நினச்சிது. There must be a lion inside. உள்ளே வந்து லயன் இருக்கான்னு சொல்லி தெரிஞ்சுக்கணும். உசே சமய் மே நஹி ஆ ரஹா தா. அந்த சமயத்தில் அதுக்கு வந்து மைண்டில் எதுவுமே வந்து தோணலை. ஆ ரஹாத்தா கி கியா கரே, அதுக்கு என்ன செய்யறதுன்னு சொல்லி அது மனசில் எதுவுமே வந்து தோணலை. ஹீ டிட் நாட் நோ வாட் டு டூ, அதுக்கு வந்து எதுவுமே மனசில் வந்து தோணலை. வகு பத்தா கர்ணா, அதுக்கு வந்து பத்தான்னா நோன். வகு பத்தா கர்ணா சாகத்தா தா कि सिंह इस समय भी मांद के भीतर ही या बाहर निकल गया. அதுக்கு வந்து என்ன தெரிஞ்சுக்கணுன்னா இந்த சமயத்தில் அந்த சிங்கம் வந்து குகைக்குள்ளே இருக்கா, மாந்த் பீத்தர்னா இன்சைடில் இருக்கா, யார்னா ஆர், பாகர் நிக்கல் கயா வெளியில் வந்து போயிடுச்சான்னு சொல்லி அதுக்கு கண்டிப்பாக அவசியமாக தெரிஞ்சே ஆகணும் அப்படி சொல்லி திங்க் பண்ணுது. He want to find out if the lion was still inside the den or had gone out. உள்ளே இருக்கா இல்லை வெளியில் போயிடுச்சான்னு சொல்லி தெரிஞ்சுக்கணும். இங்கே பாருங்கள், சிங்கத்தோடைய காலடி வந்து பார்த்திங்கன்னா அந்த குகையை நோக்கி உள்ளே தான் வந்து போயிருக்கு, வெளியில் வந்த மாதிரி எந்த ஒரு ஃபுட் பிரிண்ட்டும் இல்லை. ஸோ அதுதான் வந்து அந்த சிஆர் அந்த ஜாக்கல் வந்து நோட்டீஸ் பண்ணுது. சோச்னே சே கியா நஹி ஹோ சக்தா, திங்க் பண்ணி வந்து பார்த்திங்கன்னா அதுக்கு எதுவுமே வந்து தோணவே இல்லை. திங்கிங் வாட் கேன் நாட் பி அச்சீவ்ட் வித் திங்கிங், அது திங்க் பண்ணிகிட்டே வந்து பார்த்திங்கன்னா என்ன அச்சீவ் பண்ணுறதுனே அதுக்கு வந்து தோணவே இல்லை, என்ன பண்ணுறதுனே தோணலை. सोचते उसे एक उपाय सूझ ही गया. सोचते திங்க் பண்ணி பார்த்திங்கன்னா அதுக்கு ஒரு உபாய்னா ஐடியா வந்து தோணுது, ஒரு பிளான் வந்து தோணுது. உபாய் மீன்ஸ் ஐடியா ஆர் பிளான். He came up with a plan. मांद के द्वार पर जाकर उसने पुकारा. மாந்த் के द्वार அந்த சிங்கத்தோடைய வாசலில் போயிட்டு வந்து பார்த்திங்கன்னா அது வந்து புக்காரா மீன்ஸ் காலிங், கூப்பிடுது. ஹே மேரே மாந்த், ஓ என்னுடைய குகையே, ஹோ மை டேன் சொல்லிட்டு அந்த குகையை கூப்பிடுது. புகாக்கர் வகு சுப்
ஹோ கயா அந்த மாதிரி கூப்பிடும் போது வந்து பார்த்திங்கன்னா சுப்னா அது வந்து ரொம்ப சைலண்ட்டாக இருக்குது, அந்த கொகை வந்து ரொம்ப சைலண்ட்டாக இருக்குது. ஆஃப்டர் காலிங் ஹீ பிகேம் குவைட். குச் தேர் பாத் கர்னே உஸ்னே கஹா, கொஞ்ச நேரம் கழித்து என்ன பண்ணுச்சுன்னா அது சொல்லுது, ஹரே துஜே ஹோ கியா கயா ஹே, உனக்கு என்ன ஆச்சு இன்னைக்கு அப்படின்னு சொல்லி கேட்குது. ஹீ செட் ஹே வாட் ஹேப்பன் டு யூ, ஆஜ் போல்தி கியோங் நஹி, இன்னைக்கு ஏன் நீ வந்து பேசவே இல்லை அப்படின்னு சொல்லி கேட்குது. ஒய் ஆர் நாட் யூ டாக்கிங் டுடே, இன்றைக்கி ஏன் வந்து நீ பேசவே இல்லை அப்படின்னு சொல்லி கேட்குது. பஹலே தோ ஜப் மே துஜே புகார்த்தா தூ ஜட் போல் पढ़ती थी, क्या तू यह भूल गई कि मैंने तुझसे कहा था कि मैं जब भी बाहर से आऊँगा तब तुझे पुकारा और जब तू उत्तर देगी, உனக்கு என்ன மறந்துடுச்சா அப்படின்னு சொல்லி கேட்குது. கியானா வாட்டு, யஹ் பூல் கயினா நீ வந்து மறந்துட்டியா, பூல் மீன்ஸ் ஃபர்கெட், நீ வந்து மறந்துட்டியா, மேனே இஸ்ஸே கஹாத்தா நான் உனக்கு சொன்னதை மறந்துட்டியா அப்படின்னு சொல்லி கேட்குது. மே ஜப் பி பாகர் சே ஆவுங்கா, நான் எப்போல்லாம் வெளியிலேருந்து வரணும் அப்போ வந்து பார்த்திங்கன்னா தப் துஜே புகாரா நான் வந்து உன்னை கூப்பிடுவேன். और तब तू उत्तर देगी, அப்போ நீ வந்து ஆன்சர் வந்து திரும்ப தருவேன். உஸ்கி பாத் ஹி மே மாந்துக்கே பீத்தர் ஆவுங்கா, அதுக்கப்புறம் தான் வந்து நான் வந்து பார்த்தேன்னா அந்த குகைக்குள்ளே வருவேன் அப்படின்னு சொல்லி சொன்னது உனக்கு மறந்துடுச்சா அப்படின்னு சொல்லி கேட்குது. Earlier when I used to call you, you would immediately respond. Have you forgotten what I told to you? You said that whenever I come from outside I will call you and only after you answer I will enter the den. நீ வந்து திரும்ப ஆன்சர் பண்ணதுக்கப்புறம் தான் நான் அந்த டென்னுக்குள்ளே வருவேன்னு சொன்னது உனக்கு மறந்துடுச்சு அப்படின்னு சொல்லி கேட்குது. யதி तूने इस बार भी उत्तर ना दिया तो मैं तुझे छोड़कर किसी दूसरी मांद में चला जाऊँगा. இந்த மாதிரி நீ வந்து சைலண்ட்டாக இருக்கிறதுனால வந்து பார்த்தீங்கன்னா நான் வந்து உன்னை விட்டுட்டு நான் இன்னொரு குகைக்கு வந்து போகிறேன் அப்படின்னு சொல்லி சொல்லுது. தூசரி மாந்தனா அனதர் கேவ், இன்னொரு குகைக்கு வந்து நான் வந்து போகிறேன்னு சொல்லுது. I enter, if you don't answer this time I will leave you and go to another den. अब सिंह को विश्वास हो गया कि सियार के पुकारने पर यह मांद सचमुच उत्तर दिया करती है. இப்போ வந்து பார்த்திங்கன்னா அந்த சிங்கத்துக்கும் வந்து விஸ்வாஸ்னா பிலீவ், நம்பிக்கை வந்து வந்திருக்கு. என்னென்னா இந்த சியார் இந்த ஜாக்கல் வந்து கூப்பிடும் போது உண்மையாலுமே சச்முச் ட்ரூலி இந்த டென் வந்து பார்த்திங்கன்னா ஆன்சர் கொடுக்கும் போல் அப்படின்னு சொல்லிட்டு உண்மையாலுமே அந்த சிங்கம் வந்து நம்பிடுச்சு. Now the lion was believed that the jackal call made the den actually respond. அந்த டென் வந்து உண்மையாலுமே ரெஸ்பாண்ட் பண்ணும் போல் அப்படின்னு சொல்லி நம்பிடுச்சு. உஸ்னே சோச்சா ஆஜ் மே ஆ கயா ஹோ, இன்னைக்கு நான் வந்து வந்திருக்கிறதுனால இஸ்லியே டர் கே மாரே இஸ்கா முஹ் சே தவனி நஹி நிக்கல் ரஹி ஹே, இன்னைக்கு நான் வந்திருக்கிறதுனால பயந்து போயிட்டு இந்த குகை வந்து அமைதியாக இருக்குது, சவுண்ட் எதுவும் கொடுக்காம, தவனி மீன்ஸ் சவுண்டு, நஹி அதாவது சவுண்டு இல்லாமல் அமைதியாக இருக்குது போல் அப்படின்னு சொல்லி அதுவே வந்து நினச்சிக்கிச்சு. He thought, today I have come so out of its mouth no sound, அதாவது வந்து பார்த்தீங்கன்னா இன்றைக்கி நான் வந்திருக்கிறதுனால அதோடைய சவுண்ட் வந்து எதுவுமே கொடுக்கலன்னு சொல்லி நினச்சிக்கிச்சு. उसने सोचा यह मांद नहीं बोलती है तो कोई बात नहीं, அதாவது வந்து பார்த்திங்கன்னா இன்றைக்கி வந்து நம்ம பேசலைன்னா இதால் ஒரு யூஸும் இருக்காது, வந்து அந்த அனிமல் வந்து சியார் வந்து ஓடிடும் அப்படின்னு சொல்லி அதனால் ஒரு யூஸும் இருக்காதுன்னு சொல்லி நினச்சிக்குது. He thought, if this den does not speak, it does not matter. इसके स्थान पर, இதோட இடத்துல இருந்து इसके स्थान पर मैं ही उत्तर दे दूंगा,
இதோட இடத்துல இருந்து இப்போ நான் தான் வந்து ஆன்சர் கொடுக்கணும் அப்படின்னு சொல்லி நினச்சிக்குது. எதி சுப்சாப் ரஹா தோ ஹாத் ஆயா ஷிகார் பி சலா ஜாவுங்கா. இப்போ நான் வந்து அமைதியாக இருந்தேன்னா என்கிட்ட வந்து அந்த இறை கூட, ஷிகார்னா ப்ரே, இறை கூட வந்து என்ன ஆகும்னா ஓடிடும், என்னை விட்டு போயிடும் அப்படின்னு சொல்லி நினச்சிக்குது. இஃப் ஐ ரிமைன் சைலண்ட் த ப்ரே that has come to in my hand will also go away. என் கைக்கு வந்து அந்த ப்ரே, இறை கூட என்ன ஆகும்னா என்னை விட்டு போயிடும் சொல்லி நினச்சிக்குது. यह सोचकर सिंह ने उसका उत्तर दे दिया. இதை வந்து நினச்சிக்கிட்டே என்ன பண்ணுது, சிங்கம் வந்து அதுக்கு திரும்ப ஆன்சர் வந்து ரிப்ளை பண்ணுது. The lion answered him. उसके दहाड़ से वह मांद तो गावुंग ही उठी கூச் ஹூ உட்டி. இப்போ என்ன பண்ணுதுன்னா இதை வந்து தஹாடுனா ரோர் பண்ணிக்கிட்டே, சிங்கம் வந்து என்ன பண்ணுது அதுக்கு ஆன்சர் கொடுக்குது எப்படின்னா ரோர் பண்ணுது, அது வந்து கர்ஜிக்குது. தஹாடுனா கர்ஜிக்கிறது, கர்ஜிக்கிட்டே வந்து அதுக்கு வந்து ஆன்சர் வந்து கொடுக்குது. ஆஸ்பாஸ் கே பஷு பி சவுக்னே ஹோ கயா. இப்போ அந்த அனிமல் வந்து என்னாச்சுன்னா சவுக்னே அலர்ட் ஆயிடுச்சு, உள்ள சிங்கம் தான் இருக்குன்னு சொல்லி தெரிஞ்சு அலர்ட் ஆயிடுச்சு. ஹிஸ் ரோர் echoed through the den and the animal around also became alert. இதை கேட்ட உடனே என்ன ஆச்சு, அந்த அனிமல் வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப அலர்ட் ஆயிடுச்சு. சியார் வஹா சே யஹி கஹத்தே ஹுயே சம்பந்த் ஹோ கயா. சியார் வந்து பார்த்தீங்கன்னா என்னாச்சுன்னா இதை வந்து சொல்லிக்கிட்டே வந்து போகுது. சம்பந்த்னா ரேன் அவே, ஓடி போகுது. என்ன சொல்லிகிட்டே ஓடி போகுதுன்னு பார்த்தீங்கன்னா இஸ் வன் மே ரகத்தே ஹுயே மே பூடா ஹோகையா. இந்த காட்டிலே வாழ்ந்து நான் ரொம்ப ஓல்டாயிட்டேன். பர் ஆஜ் தக் பி கபி கிசி மாந்து கோ போல்தே ஹுயே நகி சுனே. ஆனால் இன்னைய வரைக்கும் எந்த ஒரு மாந்து குகையும் வந்து பேசி நான் வந்து கேட்டதே கிடையாது அப்படின்னு சொல்லிகிட்டே என்ன பண்ணுச்சு, ஓடிடுச்சான். த ஜாக்கல் ரேன் அவே ஃப்ரம் தேர் சேயிங் living in this forest I have became old but I have never heard any speak den until today. இது வரைக்கும் நான் எந்த ஒரு டென்னை வந்து ஸ்பீக் பண்ணி கேட்டதே இல்லை. இந்த காட்டிலே வாழ்ந்து நான் வயசாகிட்டும் போயிட்டேன், ஆனாலும் இது வரைக்கும் ஒரு குகையும் பேசி நான் கேள்விப்பட்டதே இல்லை அப்படின்னு சொல்லி கத்திக்கிட்டே ஓடிச்சோம். ஸோ இந்த லெசன் வந்து பார்த்திங்கன்னா எங்கேருந்து எடுத்திருக்காங்கன்னு பார்த்தீங்கன்னா பஞ்சதந்திர கதைகள்லேருந்து எடுத்திருக்காங்க. பஞ்சதந்திர கஹானியாங் சே சாவர். இந்த லெசன் உங்களுக்கு பிடிச்சிருந்தனா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கும் ஷேர் பண்ணுங்கள். தேங்க்யூ.